அதை ஒருமுனைப்பாக சுவாசத்தின் வீரியத்தன்மையுடன் ஓம் ஈஸ்வரா, அந்த தியான மண்டலத்தின் ஜீவசக்தி, ஒளிகாந்த சக்தி, அத்திரி மகரிஷியின் ஆசீர்வாதம் பூரணமாக எனக்குள் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று ஒவ்வொரு நொடியும் நம் எண்ணத்தால் ஈர்த்தெடுக்கும் போது அந்த சுவாசமும், அந்த ஈர்ப்புடன் கூடிய அந்த சுவாசம் அந்த உயிரோடு மோதுண்டும் போது, அந்த ஏக்கத்தின் தவிப்போடு மோதுண்டும் போது, அந்த உயிரின் வெப்பம் அந்த கோளின் ஒளியுடன் ஒன்றாகி அந்த கோளின் சக்தியை தனக்குள் தான் சமைத்து வளர்த்து கொள்ளும் நிலையின் உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இப்படி சப்தரிஷிகள், இப்படி ஒவ்வொரு சூரியன், சந்திரன், புதன், வியாழன், சுக்கிரன் என்று ஒவ்வொரு கிரகத்தின் சமைப்பையும் நாம் அனுதினமும் செய்திடல் வேண்டும். இந்த சமைப்பின் திறன் இல்லை என்றால் நம் சரீரத்தில் உள்ள அணுக்களின் சமைப்பை நாம் எப்படி இரவா நிலைக்குள் கொண்டு செல்ல முடியும்? எண்ணத்தை முழுமையாக இதற்கு, உணர்வை இதை முழுமையாக நாம் இதற்கு பயன்படுத்தி கொள்ளல் வேண்டும். ஒவ்வொரு அயன காலகட்டத்திலும் 2 நாட்களாயினும் நாம் மலைகளில் அமர்ந்து 2 நாட்களுக்கேனும் அந்த மலையின், அந்த தாவரங்களின் வீரிய ஜபசுவாசத்தை நாம் ஈர்த்துக்கொண்டு இயற்கையுடன் ஒன்றிய நிலையில் தியானித்து கொண்டு இருத்தல் அவசியமானது. ஒவ்வொரு அயன காலகட்டத்திலும் அது அந்த மலையின் ஜீவசக்தி, அந்த மலையில் கலந்துள்ள அந்த தாவரங்களினுடைய ஜீவசக்தி, நீரமிலத்தினுடைய ஜீவசக்தி, வானமிலத்தினுடைய ஜீவசக்தி, காற்றுக்குள்ளே இருக்கும் காற்றினுடைய அடர்வுத்தன்மையினுடைய ஜீவசக்தி என்று இந்த 4 சக்திகளோடு நம் சரீரத்தினுடைய ஜபசக்தியினுடைய ஜீவசக்தியும் கூடும்போது நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் நல்ல புத்துணர்வுகளும் நல்ல உயிரோட்ட உணர்வுகளும் நம் சரீரத்திற்கு கிடைக்கும். அதுபோல் அனுதினமும் சிறிது நேரமாவது நடந்து செல்லும் போது, அந்த நடக்கும் போதும் இந்த பிராண சுத்தியும் ஆத்ம சுத்தியும் உடல் சுத்தியும் இந்த உடலுக்கு கிடைக்கின்றது. இதையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு அயன காலகட்டங்களிலும். புரிகிறதா? வேறு மும்மலம், பொருள், பொருளாசை, அகங்காரம், காமம், இந்த 3 வகையான இச்சைகள். இந்த அகங்காரத்தை நம்மால் விட்டு ஒழிக்க இயலாது. அது முடிந்து விட்டால் கடவுளை நமக்குள் செயல்பட ஆரம்பித்து விடுவான் இல்லையா? நிறைய பேர்களுக்கு இந்த அகங்காரம் இழியோராக இருக்கின்றது. நான் ஆண், பெண், நான் இப்படி அப்படி என்றெல்லாம் நம்மையே நாம் எத்தனைத்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அகங்கார மனத்தை எப்படி நாம் வெல்வது? அடுத்தது பொருளாசை. இதை பெற வேண்டும், அதை பெற வேண்டும். இந்த மனதை விரட்டுவதற்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வடச்சட்டியில் தூக்கி போட முடியாது. பச்சை கீரை தூக்கி போட்டேன்னு சொல்றேன்னு இந்த பக்கம் குடிக்குது, மறுபடியும் இந்த பக்கம் தூக்கி திருப்பி பரட்டுனா அந்த பக்கம் குடிக்கிற மாதிரி இந்த பொருளாசை, இந்த 3 வகையான இச்சைகள் அகழ்வது எக்காலம் இருக்கிறது. அது எவ்வளவுதான் பிறவி சுழற்சியில் சுழன்றாலும் இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பக்குவத்தை, பூர்ணமான ஒரு சரணாகதித்துவம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவசியமான ஒன்று தானே. அதை மேற்கொள்வது என்பது இயலாத ஒன்றாகத்தானே இருக்கின்றது. பதில் பேசும் வரைக்கும் சீடனாக இருக்க முடியாதே. ஏற்றுக்கொண்டவனிடம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவனிடம், ஏற்புத்திறன் உள்ளவனிடம் பதில்கள் இருக்காது பேசுவதற்கு. ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான் இருக்கும். அவன் அங்கு சாட்சியாய், வெற்றிடமாய், காலியிடமாய், ஒரு சிறந்த பணியாளனாய், காத்து கொண்டிருப்பவனாய் இருப்பான் இல்லையா?
அவனுக்கு உலக விவகாரங்கள் ஒன்று இருக்காதே. நமக்கு எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது, நாம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கின்றோமே. புரிகிறதா? இதற்கு மேல் என்ன நான் பேசுவதற்கு இருக்கிறது? என்ன பேசுவது சொல்லவும்? ரிஷிகள் மிகவும் கடினப்பட்டு உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசிரமத்தை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுகிரகங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நிறைய உபத்திரவங்களும் இந்த ஆசிரமங்களில் நடமாடுகின்றது. அதை நல்ல நிலையில் ஒழுங்குமுறைப்படுத்த நல்ல சீடர்கள் தேவை. அதற்காகவும் நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்யலாம். புரிகிறதா? இந்த பிரார்த்தனை அவசியமான ஒன்று, நீங்கள் சமைக்க வேண்டிய ஒன்று. புரிகிறதா? நாம் ஒவ்வொருவரும் சமைக்க வேண்டும். ஜபித்து சமைத்தல் அவசியமானது. உலகத்தில் நிறைய விஷசக்திகள் கலந்திருக்கின்றது. காற்று முழுவதும் கலந்திருக்கிறது. வெளி உலகம் முழுவதும் கலந்திருக்கிறது. நாம் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறோம், இந்த விஷத்தையும் ஏற்றுக்கொண்டு வந்து விடுகிறோம். இதை கொண்டு வந்து ஆசிரமத்துக்குள் தள்ளிவிட்டு வெளியே சென்று விடுவோம். புரிகிறதா? ஏனென்றால் ஆசிரமமே இவர் அந்த விஷங்களை எல்லாம் அகற்றக்கூடிய இடமாக இருக்கிறது. இது ஆசிரமங்களில் நிறைய ஜபங்கள் செய்ய வேண்டும். புரிகிறதா? எல்லா காலத்திற்குமே. அப்போதுதான் அந்த இடம் சுத்தமாகும். எப்படி தண்ணி ஊற்றி ஒரு இடத்தை கழுவுறோம், உடம்பை சுத்தப்படுத்திக்கிறோம், அப்படி நாம் செய்யக்கூடிய ஜபசக்தி தான் நம்முடைய ஆசிரமத்தின் தன்மையை அது மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கும். புரிகிறதா? புரிகிறது. ஆக மற்றபடி உணர்வால் பயப்படுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிறதா? வேறு என்ன கேள்விகள் இருக்கிறது? தியானத்தில் கண்டிப்பாக இருத்திக் கொண்ட பழகுங்கள். புரிகிறதா? வாழ்க்கை நேரத்திலும் முழுமையாக நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். தியான பக்குவத்தில் இருக்க பாருங்கள். புரிகிறதா? அதை விட்டு அகழ்வது என்பது அகல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அந்த தியானத்தன்மையை வளர்த்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த மண்டலங்களின் சக்திகளை இழுத்து கொண்டு இருக்க வேண்டும். அஞ்ஞானங்கள் அகற்றப்பட வேண்டும். புரிகிறதா? அதை பற்றி பேசுவதற்குத்தான் இன்று நாம் கூடியிருக்கிறோம். அதில் உள்ள ஆய்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தானே நாம் பாடங்களை கூறுவது. உங்களுக்குள் உள்ள அந்த சிந்தனைகளை அல்லது எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொள்ளலாமே. நமக்குள் சிந்திப்பது நல்ல நிலையில் செல்கிறதா இல்லையா, நாம் சுவாசிப்பது சரியானதா இல்லையா, அவற்றிலுள்ள அந்த இரு தன்மைகளை மாற்றி 20 நிலைகளை சீராக்குவதற்காகத்தான் சத்சபை. குழந்தையாய் பிறக்கின்றோம். அந்த குழந்தை 3 வயதிற்கு பிறகு தான் இருக்கின்றேன் என்ற உணர்வு அதனுள் வரும்போது அது சிந்திக்க ஆரம்பிக்கின்றது.